TS Tamil Storybox. தமிழ்நாட்டின் ஒரு அழகான சிறிய கிராமம். பசுமையான வயல்கள், காற்றில் ஆடும் தென்னை மரங்கள், காலையில் பறவைகள் கீச் சத்தம். அந்த கிராமம் வெளியில் அமைதியாக இருந்தாலும் அதன் உள்ளே பல குடும்பங்களின் வாழ்க்கை போராட்டங்களால் நிரம்பியிருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் மண் சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு சிறிய குடிசை வீடு. மழை வந்தால் மேற்கூரை வழியாக மழை நீர் வீடு முழுவதும் தேங்கி நிற்காமல் இருக்க, அந்த வீட்டின் மண்தரையில் ஒரு மூலையில் சிறிய பள்ளம் தோண்டி மழை நீர் முழுவதும் அந்த சிறிய பள்ளத்தில் வந்து தேங்கி நிற்கும். பிறகு அந்த தேங்கிய மழை நீரை எடுத்து வெளியே ஊற்ற வேண்டும். சுவர் நனைந்து போகும். வெயில் அடித்தால் உள்ளே சூடு அதிகமாகும். ஆனாலும் அந்த வீட்டில் இருந்தது ஒரு மிகப்பெரிய செல்வம், அன்பு. அந்த வீட்டில் வாழ்ந்தார்கள் 5 பேர். ராமசாமி குடும்பத்தின் தலைவர், லட்சுமி அமைதியான பொறுமையான மனைவி, மற்றும் 3 மகன்கள், முருகன், சரவணன், குமார். ராமசாமி ஒரு உழைப்பாளி. அவர் காலையில் எழுந்தவுடன் இன்று என்ன வேலை கிடைக்கும் என்ற சிந்தனைதான் முதலில் வரும். விவசாய நிலங்களில் கூலி வேலை செய்தார். சில நாட்களில் வேலை கிடைக்கும், சில நாட்கள் கிடைக்காது. ஆனால் அவர் ஒரு நாளும் மனம் உடையவில்லை. நம்முடைய கஷ்டம் ஒரு நாள் முடியும் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். லட்சுமி அந்த வீட்டின் ஆதாரம். அவர் எப்போதும் அமைதியாக இருப்பார். குறைந்த பொருட்களிலேயே சமைத்து எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்து வைப்பார். முருகன் பெரியவன், வயது 18, முகத்தில் பொறுப்பு தெரியும், அப்பாவுக்கு உதவி செய்யும் நல்ல மனம் கொண்டவன். சரவணன் 2ஆம் மகன், வயது 12, படிப்பில் ஆர்வம், எப்போதும் புத்தகம் கையில் இருக்கும். குமார் சிறியவன், வயது 8, சுறுசுறுப்பு, சிரிப்பு நிறைந்தவன். ஒரு நாள் காலை, முருகா எழுத்துருப்பா என்று லட்சுமி மெதுவாக அழைத்தார். முருகன் கண்களைத் திறந்தான். வெளியில் சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தது. அம்மா, அப்பா வேலைக்கு சென்று விட்டாரா? ஆம் என்று கூறினார். அந்த நாள் காலை உணவு கஞ்சி. ஆனால் அந்த குடும்பம் அதை சந்தோஷமாக சாப்பிட்டது. அண்ணா, எனக்கு கொஞ்சம் கூடுதலா வேணும் என்று குமார் சிரித்தான். முருகன் தனது பங்கையும் அவனுக்கு கொடுத்தான். நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்று சொன்னார். அதை பார்த்த லட்சுமியின் கண்களில் சிறிய கண்ணீர். ஆனால் அவர் அதை மறைத்தார். மாதங்கள் சில கடந்தன. அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம். அது என்னவென்றால் ராமசாமியின் மரணம். அந்த சிறிய வீட்டில் அழுகை மட்டும் இருந்தது. லட்சுமி அழுதாள். சரவணன் பயந்து அழுதான். குமார் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அழுதான். முருகன் மட்டும் அமைதியாக இருந்தான். அவன் கண்ணீரை அடக்கிக் கொண்டான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம், இப்போ நான் தான் இந்த குடும்பத்துக்கு அப்பா. புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அடுத்த நாள் முருகன் வீட்டின் முன் நின்று வானத்தை பார்த்தான். அப்பா, நான் உங்க இடத்தை நிரப்ப முயற்சி செய்கிறேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டார். அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை முழுவதும் மாறியது. முருகன் அருகிலுள்ள கட்டிட வேலைக்கு சென்றான். எனக்கு வேலை வேண்டும் அண்ணா என்று கேட்டார் முருகன். உனக்கு வயது எவ்வளவு என்று கட்டிட வேலை உரிமையாளர் கேட்டார். ராமு சொன்னார் 18 என்று. சரி என்று கூறினார். அவன் வாழ்க்கையின் முதல் கடினமான நாள் தொடங்கியது. வெயில் கொளுத்தியது, கைகள் வலித்தது. ஆனால் அவன் ஒருபோதும் நின்றுவிடவில்லை. அந்த நாள் மாலை வீட்டிற்கு வந்தான். சரவணன், குமார் இருவரும் அவனை பார்த்து அண்ணா என்று ஓடி வந்தார்கள். முருகன் சிரித்தான். நீங்கள் பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் என்றார். அந்த ஒரு வாக்குறுதி அந்த குடும்பத்திற்கு மீண்டும் நம்பிக்கை கொடுத்தது. அந்த நாளிலிருந்து முருகனின் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்லத் தொடங்கியது. அவன் வயது 18 தான். ஆனாலும் அவன் மனம் 40 வயது மனிதனின் பொறுப்பை ஏற்றது. முருகனின் நாள் காலை 4 மணிக்கே தொடங்கும். முருகா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு என்று லட்சுமி மெதுவாக சொல்வார். இல்லை அம்மா, வேலைக்கு போகணும் என்று அவன் உடனே எழுந்து விடுவான். அவன் கிணற்றுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்து வீட்டுப் பணிகளை முடித்துவிட்டு தம்பிகளை எழுப்புவான். சரவணா, குமாரு, எழுந்திருப்பு, படிக்கணும் என்று கூறினார். அவர் குரலில் அன்பும் கட்டுப்பாடும் இருந்தது.
அந்த வீட்டில் அனைத்து நாட்களும் சாப்பாடு கிடைப்பது இல்லை. சில நாட்களில் கஞ்சி, சில நாட்களில் வெறும் தண்ணீர் என்று இப்படியே சென்றது. ஒரு நாள் காலை லட்சுமி பாத்திரரை பார்த்து கவலையுடன் இருந்தார். இன்று சாப்பாடு போதாதோ என்று அவர் மெதுவாக சொன்னார். ஆனால் அது முருகனின் காதில் விழுந்தது. முருகன் உடனே புரிந்து கொண்டார். அம்மா, எனக்கு பசி இல்ல, நீங்க தம்பிகளுக்கு மட்டும் வைங்க என்று அவன் பொய் சொன்னார். ஆனால் அவர் வயிறு பசியால் எரிந்து கொண்டிருந்தது. சரவணன் அதை கவனித்தான். அண்ணா, நீங்க சாப்பிடலையே என்று சொன்னவுடன் முருகன் சிரித்தான். நான் வேலைக்கு செல்லும் இடத்தில் சாப்பிடுவேன், நீ சாப்பிடு என்று முருகன் சொன்னார். ஆனால் அது உண்மையில்லை. வேலைக்கு சென்றார் முருகன். முருகன் வேலை பார்த்த கட்டிடத்தளம் மிகவும் கடினமானது. வெயிலில் கல் தூக்குவது, சிமெண்ட் கலக்குவது, நாடெல்லாம் நின்று வேலை செய்வது. ஒரு நாள் அவர் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. முருகன் சம்பாதித்த பணம் மிகவும் குறைவு. அந்த பணத்தில் வீட்டு செலவு, தம்பிகளின் பள்ளி கட்டணம், புத்தகங்கள் என்று இவை அனைத்தையும் நடத்த வேண்டும். ஒரு நாள் சரவணன் பள்ளியில், நாளைக்கு எல்லோரும் புதிய புத்தகம் வாங்கி வர வேண்டும் என்று ஆசிரியர் சொன்னார். அந்த வார்த்தை சரவணனின் மனதில் பயத்தை ஏற்படுத்தியது. அந்த மாலை, அண்ணா என்று சரவணன் மெதுவாக அழைத்தான். என்னப்பா, நாளைக்கு புத்தகம் வாங்கணும். முருகன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அவன் கையில் இருந்த பணம் போதாது. சரி, வாங்கித் தரேன் என்று ஆவணர் சொன்னார். ஆனால் அவர் மனதில் குழப்பம். முருகன் தனது பையில் இருந்த ஒரே ஒரு நல்ல சட்டையை எடுத்தார். அது அவர் அப்பா வாங்கித் தந்தது. அவர் அதை பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். இது போகட்டும், தம்பி படிக்கணும். அடுத்த நாள் காலையில் அவர் அந்த சட்டையை ஒருவரிடம் விற்றார். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நேராக புத்தகம் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தார். அண்ணா, புத்தகம் வாங்கிட்டீங்களா என்று சரவணன் கேட்க, முருகன் புத்தகத்தை கொடுத்தார். சரவணன் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டான். நான் நல்லா படிப்பேன் அண்ணா, உங்க கஷ்டம் வீணாகாது. அந்த நாள் முதல் சரவணன் இன்னும் அதிகமாக படிக்க ஆரம்பித்தான். அடுத்த நாள் குமாரும், அண்ணா, எனக்கும் புதிய புத்தகம் வாங்கிச் சொன்னார் பள்ளி ஆசிரியர் என்றான். இப்போது முருகனிடம் எதுவும் இல்லை. கஷ்டத்தை திடீரென கையிலிருந்த மோதிரம் நினைவில் வந்தது. முருகன் தன் கையிலிருந்த சிறிய மோதிரத்தை பார்த்தார். அது அவர் அப்பாவின் நினைவு. அவர் அதை மெதுவாக கழற்றினார். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று மனதில் சொன்னார். அவர் அதை அருகிலுள்ள நகைக்கடையில் விற்றார். புத்தகம் வாங்கி வந்து குமாரிடம் கொடுத்தார். அவர் தலையை கீழே குனிந்து அமைதியாக அழுதார். அவர் மனதில், நான் இதை எல்லாம் சமாளிக்க முடியுமா என்று பல கேள்விகள் ஓடியது. ஆனால் அடுத்த நிமிடம், என் தம்பிகளுக்காக என்னால் முடியும் என்று எண்ணம் வந்தது. அந்த இரவு முருகனை இன்னும் வலுவானவராக மாற்றியது. அவர் இனி ஒரு சாதாரண இளைஞனில்ல, ஒரு குடும்பத்தின் தூண். பசி இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு விஷயம் மட்டும் குறையவில்லை. அதுதான் நம்பிக்கை. சரவணன், குமார் இருவரும் நன்றாக படித்து வந்தனர். முருகன் இன்னும் கடினமாக உழைத்தார். காலம் மெதுவாக நகர்ந்தது. ஆனால் அந்த குடும்பத்தின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம்தான். ஆனால் அந்த போராட்டம் வீணாகவில்லை. சரவணன் இப்போது பள்ளியின் இறுதியாண்டில் இருந்தான். அவன் படிப்பில் முதலாவது மாணவன். ஒரு நாள் பள்ளியில், இந்த ஆண்டு மாட்டுப்பட்டத்தில் முதலிடம் யார் வாங்கப் போறார்கள் தெரியுமா என்று ஆசிரியர் கேட்டார். அனைவரும் ஒரே குரலில் சொன்னார்கள், சரவணன் என்று. அந்த பெயர் அந்த பள்ளியின் பெருமையாக மாறியது. அந்த நாள் மாலை முருகன் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தார். அண்ணா என்று சரவணன் ஓடி வந்தான். எந்துபா, எனக்கு டாக்டர் ஆகணும். முருகன் ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்தான். அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு, ஆனால் கண்களில் கண்ணீர். அதுதான் என் கனவுப்பா, நீ அதை நிறைவேற்றணும். இரவு பகல் பாராமல் உழைத்தார் முருகன். அந்த நாள் முதல் சரவணன் வாழ்க்கை முழுவதும் படிப்பாக மாறியது. இரவு 12 மணி வரை, சில நேரம் தூங்காமல், மழை பெய்தாலும் மின்சாரம் இல்லையென்றாலும் ஒரு சிறிய விளக்கின் வெளிச்சத்தில் படித்தான். அவன் மனதில் ஒரே ஒரு விஷயம், அண்ணனின் கஷ்டம் வீணாகக் கூடாது என்று நினைத்துக் கொண்டான். முருகன்
இன்னும் அதே வேலை. ஆனால் இப்போது அவன் உடம்பு சோர்ந்து போயிருந்தது. ஒரு நாள் வேலை செய்யும்போது அவர் திடீரென கீழே உட்கார்ந்தார். ஏன்பா என்று ஒருவர் கேட்டார். சின்ன சோர்வுதான் என்று சிரித்தார். ஆனால் உண்மையில் அவர் உடம்பு அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டே இருந்தது. இப்படி நாட்கள் சென்றன. முடிவுகள் வெளியான நாள் அந்த கிராமம் முழுக்க ஒரு உற்சாகம். சரவணன் முதல் ரேங்க். அந்த செய்தி காற்றைப் போல பரவியது. லட்சுமி அழுதார். குமார் குதித்தான். முருகன் மட்டும் அமைதியாக நின்றார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சரவணன் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் செலவுகள் அதிகம். அந்த இரவு முருகன் தனியாக யோசித்தார். எப்படி இருந்தாலும் அவன் படிக்கணும். அவர் மேலும் தன் உடம்பை மறந்து உரைத்துக் கொண்டே இருந்தார். சரவணன் கல்லூரியில், குமார் பள்ளியில், முருகன் மட்டும் தனியாக. ஒரு நாள் இரவு அவர் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தார். வானத்தை பார்த்தார். தன் அப்பாவை நினைத்து கொண்டார். குமார் இப்போது இளைஞன். அவன் இளையன் ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான். சரவணன் டாக்டர். பல வருடங்கள் கழித்து அந்த நாள் வந்தது. சரவணன் மேடையில் நின்றாங்க. அவன் டாக்டர் பட்டம் பெறப்போகிறார். இந்த வெற்றிக்கு காரணம் யார் என்று கேட்டார்கள். அவர் உடனே சொன்னார், என் அண்ணன் என்று. அந்த வார்த்தை முருகனின் வாழ்க்கையை முழுவதும் அர்த்தமுள்ளதாக்கியது. காலங்கள் சென்றன. குமார் தனது இலக்கை அடைந்தார். அவர் போலீஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். யூனிஃபார்மில் நின்று அவர் அண்ணனை பார்த்தார். இருவரும் சேர்ந்து நன்றாக சம்பாதிக்க ஆரம்பித்தனர். முதல் மாதம் சம்பளத்தை கொண்டு வந்து 2 தம்பிகளும் அண்ணனிடம் கொடுத்தனர். அப்போது அண்ணன் சொன்னார், இந்த பணத்தை அம்மாவிடம் தாருங்கள் என்று. அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. அப்போது 2 தம்பிகளும் சொன்னார்கள், அண்ணா, இனிமேல் நீங்கள் எந்த வேலைக்கும் செல்லக்கூடாது. எங்களுக்காக நீங்கள் எத்தனை கஷ்டங்களை, எத்தனை துன்பங்களை அனுபவத்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். நாங்கள் இருவரும் சேர்ந்து உங்களையும் அம்மாவையும் பார்த்துக் கொள்வதுதான் எங்கள் முதல் வேலை. நாங்கள் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யாலும் அதற்கு ஈடாகாது. அண்ணா, நீங்கள் எங்களுக்கு அண்ணனில்லை, அப்பா. அந்த ஒரு வார்த்தை முருகனின் இதயத்தை உடைத்தது. ஆனாலும் மகிழ்ச்சியால் அவன் இருவரையும் கட்டிப்பிடித்தான். அந்த வீட்டில் இப்போது பசியில்லை, கஷ்டமில்லை, கண்ணீர் கூட இல்லை. உண்மையான அண்ணன் தம்பிகளுக்கு அப்பாவாக மாறுவான். தியாகம் செய்தவன் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை.